பணித்துளிகள் 9வது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஏப்ரல் 15, 2024. பதில்கள் கிடைக்கின்றன. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எபேசியர் 2:7. தொலைக்காட்சிகள், திறன்பேசிகள், கணினிகள் என திரைகளுக்கு முன்பாக பிள்ளைகள் செலவிடுகிற நேரம் கல்வியாளர்களை கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் திரை நேரமானது நிஜ உலகில் ஆபத்தை சந்திக்கிற ஓர் எதிர்வினையை உடலில் உண்டாக்குகிறது. இந்த எதிர்வினையில் வேகமான இதய துடிப்பு, அசாதாரண கவனம், அதிக அளவு இரத்த சர்க்கரை ஆகியவை அடங்கும். நம்மில விசுவாசமும் தேவன் மீது அன்பும் உருவாவதற்கு கிறிஸ்துவின் வாழ்க்கையே ஆதாரமாக உள்ளது. ஆனால் அதிக திரை நேரத்தால் உண்டாகுகிற எதிர்மறை விளைவுகளை போலன்றி கிறிஸ்துவின் வாழ்க்கையை தியானிப்பது நமக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. பக்தியான உணர்வுகளை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று சில சமயங்கள்ல நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் மீது நம் எதிர்வினைகளை தூண்டுவதும் கூட தேவன்தாம் என்று வேதாகமம் சொல்கிறது. நம்மிடம் நேர்மையான எதிர்வினைகளை தூண்டுவதற்கான தேவ முயற்சிகளை நாம் நிராகரிக்க முடியும் என்றாலும் தேவன் நற்குணம் நம்மை அவரிடம் அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த உண்மைதான் நாம் பெருமை பாராட்டுவதை அகற்றுவதாக பவுல் சொல்லுகிறார். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று ரோமர் 12:3 எழுதுகிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை பயன்படுத்தி தேவன் நமக்குள் விசுவாசத்தை தூண்டுகிறார். ஏனெனில் இயேசுதாம் தேவனையும் அவரது அன்பையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்ததென்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்குவது தவிர நம்ம இருதயங்கள்ல அன்பையும், கிறிஸ்து நமக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்குவது தவிர நம் இருதயங்கள்ல அன்பையும் பாவத்திலிருந்து மனமாற்றத்தையும் உண்டாக்குகிறார். நமக்கான கிறிஸ்துவின் மரணத்துல அன்பு நற்குணமும் இணைந்த உச்சக்கட்ட ஒரு வாழ்க்கையை காண்கிறோம். இன்றைய செயலில் காட்டுங்கள். ஒரு குழந்தையோட திறந்த வெளியில ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் 2:4, 1 யோவான் 4:19, 1 கொரிந்தியர் 1:30-31 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.